வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். தேங்காய் பர்பி செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ தான் ஒரு மூடி தேங்காய் உடைச்சோம். உள்ளே இருக்கிற சதப்பகுதியை நோண்டிட்டு அதை உடச்சி உள்ளே இருக்கிற சதப்பகுதியெல்லாம் நோண்டி எடுத்துட்டு அந்த சதப்பகுதிக்கு மேலே ஓடு மாதிரி கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கருப்பாக இருக்கிறத நம்ம சீவி எடுத்துட்டு அந்த வெள்ளை பகுதி மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம நல்லா துருவிட்டு நம்ம பர்பி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் பர்பி செய்யறதுக்கு நம்ம தேங்காய் முடிஞ்ச வரைக்கும் அந்த மேலே இருக்கிற அந்த தோலை சீவிட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கினுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரட் துருவத்திலையும் துருவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சிட்டோம். ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய் சேர்த்ததில் இந்த தேங்காய் துருவில் நம்ம போட்டு கிண்டிக்கலாம். அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் ட்ரை ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு பருப்பி நல்லா வரும். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ட்ரை தேங்காய் துருவல் கிடைக்கும். நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம். இல்லை இந்தமாரி செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஒரு தேங்காய் உடச்சி அந்த 2 மூடி தேங்காய் துருவணும். நம்மளுக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் கிடச்சிருக்குது. அந்த 1 கப்புக்கு 1 கப்பு ஈக்குவலான சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதாங்க அளவு. 1 கப்பு தேங்காய் துருவல் 1 கப்பு சர்க்கரை, இதான் அளவு. பாருங்கள், நெய்யில் தேங்காய் துருவலை வதக்கலாம். நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா நெய் ஸ்மெல் வரும். அதே மாதிரி ஃப்ளேவருக்கு நீங்கள் இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இடிச்சு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வேறு எதுனா வெண்ணிலா எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். பாருங்கள், அந்த தேங்காய் துருவில் அந்த ஈரப்பதமெல்லாம் ட்ரையாக நம்ம இது பண்ணிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரை பவுட்ரு கிடைக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் இது செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம சர்க்கரையை இதிலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி கிண்டிங்க. இல்லைன்னா தண்ணி சேர்க்காமலே செய்யலாம். ஏன்னா சர்க்கரை மெல்ட் ஆகி உருகுச்சுன்னா நம்மளுக்கு அதிலே ஈரப்பதம் நம்மளுக்கு வந்துடும், ஜீரா மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா இப்போ தவாலை செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடி பிடிக்காது. தண்ணி சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அது உருகி வந்துச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்கும். ஆனால் கடாயில் செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து தான் ஆகணும், இல்லைன்னா அடி பிடிச்சி தீஞ்சிடும். இதில் ஃப்ளேவருக்கு நம்ம ஏலக்காய் தான் சேர்க்க போகிறோம். தவாலை செஞ்சால் தண்ணி சேர்க்க வேணும்னு அவசியம் இல்லை. இந்த தேங்காய் பருப்பு பதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணும். திரண்டு வரும்போது நம்மளுக்கு அல்வா பதத்தில் வந்துடும். பாருங்கள், ஃப்ளேவருக்கு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. எசன்ஸ் வேணால் எசன்ஸ் சேர்த்துங்க, இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துங்க. பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் பருப்பி அளவு ரெடி ஆகின்னு இருக்குது. இப்படியும் செய்யலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பு சர்க்கரையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது 1 கம்பி பாதம் வர அளவுக்கு நம்ம கையில் தொட்டு பார்த்திங்கன்னா 1 கம்பி பாதம் அளவு வந்துச்சுன்னா பாகு அதில் அந்த 1 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து அப்படியும் செய்யலாம்.
இல்லைன்னா தேங்காய் துருவல் ஃபஸ்ட்டு சேர்த்து நெய்யில் வதக்கிட்டு அதில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்து இப்படியும் செய்யலாம், எப்படி வேணால் செய்யலாம். நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு செய்கிறோம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சர்க்கரை பர்பி ரெடி ஆகிறதுக்கு முன்னே ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வருது. ஒட்டாமல் வந்த பிறகு அந்த நெய் தடவி இருக்கிற பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா பர்பி மாதிரி தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் கொட்டின உடனே நீங்கள் பீஸ் போட்டுக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் போட முடியாது. பாருங்கள் தேங்காய் பருப்பி நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடி ஊற்றி வச்சோம். ஊற்றி வச்சது வந்து சூட்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். கட் பண்ணி வச்சுக்கிறது நம்ம வந்து ஆறின பிறகு பீஸ் பீஸாக எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துக்குது பாருங்கள் பீஸு. நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குதுங்க தேங்காய் பர்பி. வீட்டில் தேங்காய் இருந்தால் சாமிக்கு உடச்சிது இல்லை வேறு எதுனா தேங்காய் எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்காதீங்க. அதுக்கு பதில் தேங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அல்சரை குணப்படுத்தும். அதனால் வந்து குழந்தைங்க வந்து வெறும் தேங்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த தேங்காவை வேஸ்ட்டு படுத்தாத இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி தேங்காய் பருப்பி அந்த மாதிரி ஏதாவது புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை எதனா ஃபெஸ்டிவலில் வேறு எதனா ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி தேங்காய் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் பருப்பி ஸ்வீட் ரெசிபி செய்யுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. இதில் நம்ம வந்து இந்த தேங்காய் பருப்பி ஒரு தேங்காய் 2 மூடி, ஒரு தேங்காய் உடச்சா 2 மூடி தேங்காய், 2 மூடி தேங்காய் தான் நம்மளுக்கு இவ்வளோ துண்டு கிடச்சிருக்குது. ஒரு கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை. நம்ம எப்படி அளவு ஃபாலோ பண்ணி செஞ்சோமோ அதே அளவு ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் தேங்காய் பருப்பி. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வாங்க தேங்காய் பருப்பி ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்லாம்.